காந்தியும் அம்பேத்கரும் குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான தலைவர்கள் கிடையாது. இந்தியாவிற்கான தலைவர்கள். R.K. செல்வமணி பேட்டி. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் R.K. செல்வமணி இயக்க உள்ள காந்தியும் அம்பேத்கரும் என்ற குறும்படத்தின் பூஜை இன்று மதியம் நடைபெற்றது. இதில் R.K. செல்வமணியின் மனைவியும் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் எம்பியுமான ரோஜா கலந்து கொண்டு பூஜையை தொடங்கி வைத்தார். இந்த குறும்படத்தை லலிதா என்பவர் தயாரிக்கிறார். பூஜையின் முடிவில் R.K. செல்வமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 10 வருடங்களாக நான் எந்த படத்தையும் இயக்கவில்லை. எனக்கு ஏற்றாற்போல் இருந்தால் மட்டுமே படங்களை இயக்குவேன். தற்போது குறும்படம் ஒன்றை இயக்க உள்ளேன். அதற்கான பூஜைதான் இன்று நடைபெற்றது. காந்தியும் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் இந்த குறும்படம் வர உள்ளது. இந்த காலகட்டத்தில் காந்தியும் அம்பேத்கரும் தேவை என்பதை வலியுறுத்தி இந்த குறும்படத்தை இயக்க உள்ளேன். இவர்கள் இருவரும் எந்த ஒரு ஜாதிக்கோ எந்த ஒரு மாநிலத்திற்கோ சொந்தக்காரர்கள் இல்லை. இந்தியாவிற்கான தலைவர்கள். இங்கு எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதி இல்லை. அதனால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். காந்தியும் அம்பேத்கரும் தலித்களுக்காக போராடினார்கள் என்று கூறுவது தவறு. அவர்கள் இந்தியர்களுக்காக போராடினார்கள் என்றுதான் கூற வேண்டும் என தெரிவித்தார். உங்க எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன். இது ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட நான் எனக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருந்தால் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நான் கடந்த ஒரு 10 வருஷமாக நான் டைரக்ட் கூட பண்ணல. நான் இப்போ இருக்கிற மூடுக்கு என்னால் அது படம் பண்ண முடியாது. என்னோடய படங்களில் பெரும்பாலும் கண்டென்ட்டும் மெசேஜும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஆடியன்ஸுக்கு அது மாதிரி சரியாக செட் ஆகிறங்கிறதால நான் சமீபத்தில் ஒரு 10 இயர்ஸாக நான் படம் பண்ணுறது கூட நான் பண்ணல. இப்போ ஒரு கண்டென்ட் எனக்கு இப்போ சொசைட்டிக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுது, அது வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு விஷயமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. அதை என்னுடைய நண்பர் சரத் அவங்களோட மனைவி ஒரு ப்ரொடியூசராக அவங்ககிட்ட இந்த ஐடியாவை சொன்னேன். லலிதா அவங்களுக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். இது சார் நல்லா இருக்குது, நாங்கள் பண்ணலாம். நான் சொன்னது ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டும் இல்லை, இது ஒரு விஷயமாக இருக்கும். இது ஒரு ரேடிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும். அப்புறம் இந்த சேஞ்ச் பண்ணலாம், இதை மாற்றலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் நான் படமும் கூட பண்ணல. அதனால் இந்த கண்டென்ட் முதல்ல நீங்கள் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி முதன்முறையாக நான் பெரும்பாலும் ஷூட்டிங் போகும்போது தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போவேன். இந்த படத்துக்கு ஒரு பைண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எவ்வரி சீன் எவ்வரி டைலாக் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை கொடுத்து இதுதான் நான் எடுக்க போகிறேன், அது ஓகேவா அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க சம்மதம் தெரிவித்த பிறகு நான் இந்த ஷார்ட் ஃபில்மை டைரக்ட் பண்ண போகிறேன். இதில் 2 பேர் மெயின் இதில் ராம் கிருஷ்ணாங்கிறவங்க தான் 2 பேர் தான் குழந்தைங்க, 2 குழந்தைங்க, ஸ்ரீராம் ஸ்ரீகிருஷ்ணா. இவங்க தான் இந்த குழந்தைங்களை வச்சு தான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும், இந்தியா எப்படி இருக்கணும், இல்லை தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் மூலமாக தான் நான் என்னோடய விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி எல்லோரும் இணைந்து இந்த டைட்டில் காந்தியும் அம்பேத்கரும். இந்த நாட்டுக்கு இன்றைக்கி தேவையானவங்க காந்தியும் அம்பேத்கரும். இவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவையானவங்க. இந்த 2 பேரும் ஏதோ ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ பொதுவானவங்க இல்லை, ஒரு ஜாதிக்கோ பொதுவானவங்க இல்லை. இந்த இந்திய தேசம் முழுமைக்கும் பொதுவான இந்த மனிதர்கள் இவங்க எப்படி நமக்கு தேவைப்படுறாங்க, இந்த காந்தியும் அம்பேத்கர். இதுதான் எங்கள் படத்தோட கதை. அவர்கள் தான் நாயகர்கள், அவர்கள் வைத்து தான் இந்த கதை. மிக விரைவில் அது என்ன மாதிரியான விஷயங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.